ரெண்டு கண்ணுமே நல்லா இருக்கிறவன் அர்த்தம் வரும். உண்மைதான் அது. இறைவன் தஜ்ஜால் ஒரு கண் ஊனம் உள்ளவன், உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனம் உள்ளவன் அல்ல அப்படின்னா நிச்சயமா அது ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு கண் ஊனம் உள்ளவன் இல்லைன்னா அர்த்தம் ரெண்டு கண்ணுமே ஊனம். அல்லாவுக்கு ரெண்டு கண்ணுமே ஊனம்னு அர்த்தம் செஞ்சா என்ன செய்யணும் கேட்க. அப்ப இது அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவு கண்ணியப்படுத்தலைங்கிற கரெக்டா வருதா? அல்லாஹ்வை இவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய அளவு கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வை மட்டப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளும் கூட சொல்வார்கள். அது எப்படி ரெண்டு அது மட்டப்படுத்துற வார்த்தைன்னு நீங்க தான் சொன்னீங்க. தஜ்ஜால் நீனே ஊனக்கண்ணா இருக்க, நீ எப்படா கடவுளா இருப்பேன்னு சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் ரெண்டு கண்ணும் ஊனமுள்ள வேண்ட அர்த்தம் செஞ்சா என்ன செய்யணும் கேக்குறீங்க. ரெண்டு கண்ணும் ஊனமுன்னு அர்த்தம் செஞ்சாலே உருவம் இருக்குன்னு ஆகி போயிடும். கண்ணு எதுல கற்பனை பண்ணுவது? காத்து கண்ணு இருப்பீங்களா? ரெண்டு கண்ணு நல்லா இருக்குன்னு வச்சா கூட உருவம் தான் இருக்கிறது. உங்க வாதப்படி உங்க ஆசைப்படி அனௌதிப்பில் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிக்கிறீங்க. நீங்க என்ன விளக்கம் கொடுக்கணுங்கிறீங்க? ஒரு கண் ஊனமுள்ளவன் இல்ல அல்லாஹ், ரெண்டு கண்ணும் ஊனமுள்ள குட்டுப்பைய அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் அந்த கண்ணற்ற ஒரு உருவம் இருக்குன்னு ஆயிருத. உருவம் இருக்காங்கிறத டாபிக். நீங்க அந்த மாதிரி அர்த்தம் வந்தாலும் என்ன வந்துடும், அதுலயும் அந்த அர்த்தம் வந்து விடும். அதனால பேசுறது அல்லாஹ்வை பத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு, அதுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்க. இந்த மீனிங் வர்ற மாதிரியா பேசியிருப்பாங்க? அல்லாஹ் ஒத்த கண்ணு குருடன் இல்ல ரெண்டு கண்ணு குருடன், அதையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து அந்த கருத்து வந்திருக்கும்? சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சொன்னது அல்லாஹ்வை பத்தின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய கண்ணியத்தை மனசுல வச்சு அதுக்கு பொருள் பார்க்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் கூட குருட்டு பையன்னு சொன்னாலும் பரவாயில்லை, உங்க கருத்தை நிலைநாட்டுன்னு பாக்குறீங்களா? அப்ப என்ன கவனிக்கணும்? தஜ்ஜால் என்பவன் ஒரு கண் ஊனமுள்ளவன், உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமுள்ளவன் இல்லை அப்படின்னா எல்லா கண்ணும் சரியா உள்ளவன். அதான பிரச்சனை. ரெண்டு எப்படி வரும்? ரெண்டுன்னு வர வேணாம், மூணு வந்துட்டு போகுது. கண்ணு இருக்குன்னு ஆயிரும்ல. எத்தனை கண்ணுங்கிற டாபிக் நம்ம வரல. கண்ணு இருக்குன்னு ஆயிருமா ஆவாதா? 5 கண்ணு கூட வச்சுக்கிறங்க. கண்ணு நல்ல கண்ணு, அல்லாஹ்வுக்கு நல்ல கண்ணு இருக்கிறது. அனைத்தும் நல்ல கண்ணு. 2 இருந்தா 2 நல்ல கண்ணு, 5 இருந்தா 5 நல்ல கண்ணு. அது கண்ணு இருக்குன்னு ஆகுமா ஆவதா? பேச்சு என்ன? தஜ்ஜால் ஒரு கண் ஊனம் உள்ளவன், அல்லாஹ்வுக்கு ஒரு கண் ஊனம் கிடையாது. புரியுதா? அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வஹி இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க என்பதை கூட அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்திருப்பான். இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது புகாரியில 7407வது ஹதீஸ். அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைக்கும், அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியாமையெல்லாம் இல்ல, அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னல்லாஹ லைஸ பி ஆவர், அல்லாஹ் ஆவர் கிடையாது, ஒரு கண் கெட்டவன் கிடையாது. அஷார பி யதிஹி ஐனிஹி, கண்ணு வேற காட்டுறாங்க கையை கொண்டை. இப்பெல்லாம் அர்த்தம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது தஜ்ஜாலை பத்தி கூட பேசல, அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, இன்னல்லாஹ லைஸ பி ஆவர், அல்லாஹ் ஒரு கண் ஊனமுள்ளவன் கிடையாதுன்னு சொல்றாங்களே. சொல்லும் பொழுது விரல கொண்டே கண்ணில் வச்சுக்கிட்டு அல்லாஹ் ஒரு கண் ஊனமுள்ளவன் இல்ல, குழந்தைக்கு சொல்ற மாதிரி கண்ணைத்தான் பேசுறேன், அல்லாஹ் ஒரு கண் ஊனமா இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணில் கையை வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரியில 7407வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இப்ப என்ன விளங்குறது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண் அல்லாஹ்வுக்கு அழகான கண் என்பதைத்தான் இதில் சொல்றார்கள். அப்படி ஒண்ணு இருக்குதான்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல வேற எப்படி இருக்கணும்? அப்ப ஏன் குழப்பம் வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி அர்த்தமா இருக்குமே ஆனால், அல்லாஹ் பத்தி உங்களுக்கு குழப்பம் வருமையானால் கண்ணை பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறங்க, கண்ணை பார்த்து அவனை கண்டுபிடிச்சிக்கிறங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதை விட தெளிவா ஒரு ஆதாரம் வேண்டியது இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதை நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. தஜ்ஜாலை பார்த்து கடவுள் நம்பிராதீங்க, அவனுக்கு கண்ணு சரியா இருக்காது, அல்லாஹ் கண்ணு சரியா இருக்கு, சரியா உள்ளவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை பண்ணி இருக்கும் பொழுது அது அந்த எச்சரிக்கையே யூஸ்லெஸ்ங்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? பொருளே கிடையாது. என்ன இது எச்சரிக்கை? இது தேவையா? இது என்ன கண்ணு இருந்தா நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோமே எந்த அளவுக்கு சொல்றாங்க? கண்ணு ரெண்டு நல்லா இருக்கிறோம் கடவுள் மட்டும் ஒத்துக்குருவீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சும்மா ஒண்ணுமில்லாத சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் தேவையா? வாயில தான் ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம்பாங்க, அந்த அவங்களுடைய கருத்துக்களை போட்டு மிதிக்கிறதுல இந்த மாதிரி செஞ்சிருவாங்க. கருத்துக்களத்துக்கு அலட்சியப்படுத்துற நேரங்கள்ல எல்லாம் இதை விட ஒரு வார்த்தை என்ன இருக்கு? என்ன அர்த்தம் சொல்றாங்க? அவங்க சொன்ன பயன்படுத்தின வார்த்தையை பாத்தீங்களா? கண்ணு ரெண்டு கண்ணும் நல்லா உள்ள ஒருத்தர் இருக்கிறான், நான் தான் இறைவன்கிறான், ஒண்ணு ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் தப்பா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் அர்த்தமற்ற இடத்துல பயன்படுத்தினாங்கன்னு அர்த்தம். சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல்,
அப்ப தஜ்ஜாலுக்கு இப்படி வருவான்னு அவனுக்கு தான் அப்படி கொடுக்கப்படும். 2 கல்லும் உள்ளவன் அப்படி சொல்லுவான்னு அப்படிலாம் கொடுக்கப்படாது. தஜ்ஜால் சும்மா அல்லாங்கிறான். அல்லாஹ் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்களை அவன் முன்னால வெளிப்படுத்துறான். ஒரு ஆளை கொன்னு விட்டு உசுராய் காட்டுறான். அதையெல்லாம் காட்டி விட்டு உணவு உணவு மலை மலையா பூச்சி வச்சிருக்கிறான். பெய்ய மழைங்கிறான், பெய்யுது. அது அல்லாஹ் மட்டும் செய்யக்கூடிய காரியம். இப்படி 2 கண்ணு உள்ள யாரும் வரமாட்டான். அந்த தான் அவனை பத்தி எச்சரிக்கணும். 2 கண்ணு உள்ள யாருக்கு இப்படியான ஆற்றல் கொடுப்பதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. கற்பனையாக வந்தால் ஒத்துக்கொள்வீர்களா? 2 கண்ணு உள்ளவன் நான் தான் அல்லான்னு ஒரு செருப்பு கட்டி அடிப்போம். ஏன் 2 கண்ணு உள்ளவனா இருந்து இம்புட்டு இருக்கணும், எப்படி இருக்கணும்? தஜ்ஜால் செய்யற மாதிரி அப்படி செஞ்சு காட்டணும், செஞ்சு காட்ட வரமாட்டான். அந்த ஒருத்தன் தான் வருவான். ஒரே ஒருத்தன் தான் வருவான்னு சொல்லும் பொழுது அவனை பத்தி எச்சரிக்கை பண்ணுனா ரசூலுல்லாஹ்க்கு எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப 2 கண்ணு உள்ள வந்தால் அவன் தன்னை இடைவென்று சொன்னால் இது எங்களுக்கு உதவுமா? இந்த ஹதீஸ் யூஸ் ஆகுமா? இந்த எச்சரிக்கை நன்மை இருக்குதான்னு கேட்கிறாங்க. அர்த்தம் வழங்குதா இது? அப்ப மார்க்கத்தை இறையச்சத்தோட கவனிக்கிற பார்வை இதுதானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு எல்லாம் ஏறுக்குமாரா கிராஸ் பண்ற ஒரு கேள்வி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னது ஒரு பயனும் இல்ல, ஒரு பயனும் இல்ல, நமக்கு சும்மா தேவையில்லாம உளறி இருக்கிறாங்க என்கிற ஒரு கருத்தை அது விதைக்கிறதா இல்லையா? இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிற விதமானு கண்டு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி இது ஒரு விஷயம். அல்லாஹ் காப்பாத்து, இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்து சில விஷயங்களை இன்னும் பயங்கரமா, அது ஒரு சொல்லாக்கு எதிரான கேள்விதான். ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு கால இல்லாம இருக்கிறான், ஒரு கால் இல்லாதவங்கிறோம். ஒரு கால் இல்லாதவனை யாரும் இருக்கலாம், 2 பேருக்கு சொல்லலாமா? ஒரு கால் இல்லாதவன் யாருக்கு சொல்லலாம்? 2 காலும் கெட்டு போனவனுக்கும் சொல்லலாம், காலை இல்லாதவனுக்கும் சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் கிண்டல் பண்றது. இப்ப நம்ம என்ன பிரச்சனை கிளப்புறோம்? இது ஒரு முன்னறிவிப்பு. தஜ்ஜால் வருவான் என்பது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எது நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுதான் நடக்கும். 2 கண்ணு உள்ள ஒருத்தன் இப்படி கெடுப்பான் என்று முன்னறிவிப்பு இல்லை. அப்படி ஒன்று நடக்காது. அப்படி ஒன்று நடக்குமா இருந்தால் அதுக்கு தகுந்த முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பார்கள். 2 கண்ணு உள்ள ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஆற்றெல்லாம் கொடுத்து அவன் அல்லாண்டு சொல்லுவான் என்று இருக்குமையானால் அது உங்க கவலை கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு நமக்கு பாதுகாப்பை போட்டு தந்திருப்பார்கள். வர மாட்டாங்கிறது கற்பனை பண்றீங்க. 2 கண்ணு உள்ள யாரும் இந்த மாதிரி தஜ்ஜால் செய்யற காரியத்தை செய்யவும் மாட்டான், செஞ்சுட்டு நான் தான் இறைவன் சொல்லவும் மாட்டான், இந்த ஒத்தகன் பேர் வழி மட்டும்தான் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக நம்ம நினைச்சிட்டாங்க, எச்சரிக்கை பண்ணி விட்டார்கள். இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பூமி இருக்குல்ல, பல பூமிகள் பன்மையா வந்திருக்கு இல்லையா, அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல பூமிக்கு அர்த்தமே என்னண்டா அகராதிபுரம் எடுத்து பார்த்துக்கிறங்க. தாழ்ந்ததுன்னு அர்த்தம் ஒண்ணு. அல்லாஹ் கூட என்ன செய்யறான்டா, ஒமினல் அருள் மிஸ்ல உன்ன, பூமியிலும் அது போன்ற வானத்தை 7 வானங்களாக படைத்தான், பூமியிலும் அது போன்று படைத்தான். அவற்றுக்கு இடையே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எத்தனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன்ன, அவற்றுக்கு இடையே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இறங்குகின்றன சொல்லும் பொழுது கோள்களை எல்லாம் பூமி பற்றி எல்லாம் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். அதே மாதிரி யார் ஒருத்தன் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு நிலத்தை மோசடி செய்கிறானோ அவன் 7 பூமி அளவுக்கு, 7 பூமியா இருக்குது, 7 பூமி அளவுக்கு அவன் கழுத்துல அது மாட்டப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அருள்ங்கிற சொல்லுக்கும் கீழே சமாவை சொல்லிட்டு அருளின்னு பன்மையாக சொல்லப்படுமையானால் சமாவு கீழே எல்லாத்தையும் தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் முரண்பாடாக பேசவில்லை. யாரு? அன்பார்ந்த பெரியவர்களே, ஒரு விஷயம் தெளிவாகி போச்சு. இறைவனுக்கு கண் உண்டு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய திரும்ப திரும்ப அந்த தஜ்ஜால் விஷயத்தை சொல்ற மூலமாகவே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆதாரம் இல்லைன்னு. இறைவனுக்கு கண் இருக்குது, இந்தாங்க ஹதீஸ், இந்த இருக்கு வாசகம், ஒன்னு கேட்டோமே, அவங்க சொல்ல வந்த ஹதீஸ்ல அந்த வாசகத்தை காமிங்கன்றோமே. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் நாம்